ரோட்டு கடையில் கிடைக்கிற மசாலா பூரியை விட ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி மசாலா பூரி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம், நம்ம போட்டுக்கிற மசாலா, இஞ்சி பூடி இதோட எல்லா ஸ்மெல்லும் போகி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா 5 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை பட்டாணி எடுத்துக்கிறேன், நீங்க பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி குக் ஆகிற கேப்ல மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். பானிபூரி, அதுக்கப்புறமா கார்ன் சிப்ஸ், கேரட், மாங்காய், அப்புறம் கொஞ்சமா வெங்காயம், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இதோட பொரி அப்புறமா மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கணும். இப்போ நம்ம மசாலா பூரி பண்ணிடலாமா? உங்களுக்கு தேவையான அளவு பூரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து நீங்க எடுத்து வச்சிருக்கிற கேரட், மாங்காய், அப்புறம் கார்ன் சிப்ஸ், வெங்காயம், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டாணி மசாலா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டாணி மசாலா எந்த அளவுக்கு ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நீங்க கடையில வாங்கினா கூட இந்த அளவுக்கு டேஸ்டியா வந்திருக்காது. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.